ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராம் பார்க்கலாம். லாஜிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ இந்த இன்டர்வியூஸில் கேட்குற கொஷின்ஸ் மாதிரி சார்ட்டிங், சர்ச்சிங், அதுக்கப்புறம் வந்து பேலிண்ட்ரோம், இந்த மாதிரி ஃபெபனாசி சீரீஸ், இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து சில வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம் வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அது எப்படி அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 153 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது என்ன அப்படின்னா 1 cube ப்ளஸ் 5 cube ப்ளஸ் 3 cube ஈக்குவல் டு 153. இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா, அதாச்சு இந்த ஒரு லெட்டர்லையும் ஒரு டிஜிட்லையும் கியூப் பண்ணும்போது அண்ட் அதை சம் பண்ணோம்னா நமக்கு சேம் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா, அந்த நம்பரே நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கியூபோட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 5 கியூப் 125 ப்ளஸ் 27. இப்போ இதை நம்ம சம் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 153. ஸோ 153 அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இந்த மாதிரி வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னில் வர நம்பரை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சாம்பிளுக்கு 153 இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். அதே போல் சில நம்பர்ஸ் இருக்குது லைக் 370. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட 3 கியூப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் 343 ப்ளஸ் இப்போ 0 வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா நமக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ பேசிக்காக கியூப்னா என்ன அப்படின்னா லைக் 3 × 3 × 3 ப்ளஸ் 7 × 7 × 7 ப்ளஸ் 0 × 0 × 0. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதோட வேல்யூ நம்ம வந்து சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 370 கிடைக்கும். சிமிலர்வே இதே மாதிரி நமக்கு 371 அதுவும் வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதோட ஆன்சர் நம்மளுடைய நம்பர் அண்ட் இட்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர ஆன்சர் ரெண்டுமே சேமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்கள ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னவா இருக்குது, இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை வந்து ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் என்ன பண்ணமா இருக்குது, ஒரு டிஜிட்டாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கணுமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிஜிட்டாக பண்ணும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 150 இருக்குது. இதை வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். 10ஆல் டிவைட் பண்ணால் 15 கிடைக்கும். அகெயின் இன்னொரு 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த 1 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 153லேருந்து நமக்கு 153ல இருந்துட்டு 3 அண்ட் 5 அண்ட் 1 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டை நம்ம பிரிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 150 வந்து நமக்கு 15 ஆகிட்டு அண்ட் ரிமைண்டர் கிடைக்கும் நமக்கு. ரைட்டுங்களா? ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து இப்போ எனக்கு சிங்கிள் டிஜிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அகெயின் இப்போ இந்த 15 வந்து நான் திரும்பவும் வந்து நான் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டிஜிட் கிடைச்சிருச்சு. அகெயின் வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு 1 தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தனித்தனியாக வந்து 3, 5, 1 அப்படின்றது தனியாக கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இவங்களை இந்த தனியாக இந்த டிஜிட் கிடைச்சதுக்கப்புறம் ஈச் பர்சனை வந்து நம்ம 3 × 3 × 3, 5 × 5 × 5, தென் 1 × 1 × 1 இது மாதிரி பண்ணிட்டு இப்போ இவங்க எல்லாமே சம் பண்ணணும் தானே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வேரியபிள் இங்கே வச்சிருக்க மாதிரி செகண்டாக சம்முன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைமும் இந்த டிஜிட் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இவங்களை கேல்குலேட் பண்ணி அந்த சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த சம் ப்ளஸ் நம்மளுடைய நம்பர் ஆல்ரெடி நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஸோ ஃபைனலாக இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது வந்து இந்த லூப் எது வரைக்கும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்க வரைக்கும், அதாச்சும் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த லூப் பண்ணணும். ஒன்ஸ் இது 0 அட்டன் ஆயிடுச்சுன்னா லைக் இந்த ரிமைண்டர் 1 நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பியும் ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லூப்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம்.
அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சம் ஈக்குவல் டு நம்மளோட நம்பராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இஃப் ரெண்டுமே சேமாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இஸ் ஆம்ஸ்ட்ராங், இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இஸ் ஆம்ஸ்ட்ராங் எதனாலும் நம்ம எழுதிக்கலாம், நம்ம கொடுக்குற நேம் தான். இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. நம்மளோட நம்பரை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்பர் வந்ததுமே உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், சம்மை வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சம் எப்பவுமே வந்து 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு அடிஷன் ஆகும்போது நம்ம ப்ளஸ் அந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்பர் நம்ம வந்து 153 கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் வந்து அது 115 மாறும், அதுக்கப்புறம் 1 மாறும். ஸோ இது வந்து டெம்பரரியாக வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பரை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், டெம்பரரி அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு கொடுத்துடுறேன். டெம்பரரின்னு வச்சுக்கலாம், AX வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் வந்து டெம்பரரின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டெம்பரரியில் நம்ம நம்பர் சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 153 கொடுத்தோம் அப்படின்னா 153 வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரரி என்னவா மாறும்னா 15 மாறும், அண்ட் தென் 1 மாறும். ஓகேங்களா? ஸோ நம்பரை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஃபைனலாக நம்ம ஒரு விஷயம் செக் பண்ணணுமா இருக்குது, நம்ம கொடுத்துருக்கிற நம்பரும் இந்த சம்மும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நம்பர் யூஸ் பண்ணாமல் டெம்பரரியாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அது வந்து நீங்கள் டெம்பரரின்னு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏபிசி, ஸோ அதான் நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். வைல் வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்பரரியோடைய வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ணு, அது வரைக்கும் வந்து ஸோ அந்த லூப் வந்து நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டெம்பரரி பர்சன்டேஜ் 10 பண்ண போகிறோம். இப்போ இது பண்ணும்போது 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேல்யூவை வந்து நம்ம டிஜிட்னு சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ரிமைண்டர்னு கூட சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரிமைண்டர் நமக்கு புரியணும், ஈஸியாக புரியணும்னு ரிமைண்டர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரிமைண்டர் கிடைச்சிச்சு. ரிமைண்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரிமைண்டரை வந்து சம் பண்ண போகிறோம். ஸோ சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற சம் கூட அப்படியே சம் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு 1 + 1 + 1 இப்படி கொடுத்து இப்போ வந்து நமக்கு வந்து 3ன்னு கிடைச்சிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 3 + = 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 4 ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது 4 + = 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து 5 ஆகிரும். ஸோ பேசிக்காக அந்த ஃபார்மேட் தான் வந்துட்டு இங்கே நடக்குது. நம்ம ஒரு டைமும் வந்துட்டு அகெயின் 1 + 1 + 1 + அந்த மாதிரி போடுறதுக்கு பார்த்து இல்லையா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், சம் ப்ளஸ் இப்போ சேம் வேரியபிளே நம்ம அடிஷ்னல் பண்ணுறதுனால எய்தர் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா சம் = ஆல்ரெடி இருக்கிற சம் ப்ளஸ் இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் சேம் வேரியபிளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா சம் = சம் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமைண்டர் எடுத்துருக்குறோம், ரைட்டுங்களா? ரிமைண்டரை வந்துட்டு நம்ம கியூப் பண்ணணும். கியூப் வந்து ரிமைண்டர் இன்ட்டு அகெயின் ரிமைண்டர் இன்ட்டு ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரிமைண்டர் வந்து கியூப்னா 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சம் கூட ஆட் பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் அகெயின் வரும் 3 டைம்ஸ் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு சம் கூட ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சம்மோட வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லூப்க்கு வந்து டெம்பரரி வேல்யூ வந்துட்டு 153 போகக்கூடாது, இன்ஸ்டெட் 15 தான் போகணும். ஸோ 15 போகணுமா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெம்பரரி வேல்யூவை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், = ஆல்ரெடி இருக்கிற டெம்ப் டிவைடட் 10. இப்போ இங்கே டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கோஷன்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து டேட்டாவாக போகும். இப்போ இது வந்து 15.3 நமக்கு கிடைக்கும், ஃப்ளோட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அதை வந்து எனக்கு 15.3 வேண்டாம், நான் 3 ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து 15 கிடைச்சா போதும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்ட் வேல்யூவாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்டிஜர் மட்டும் நீ எடுத்துக்கொடு, அப்போ 15 மட்டும் போகும். ஸோ 15 வந்து இங்கே போகும். தென் அகெயின் சேம் ப்ராசஸ் நடக்கும். 15லேருந்து 5 நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். தென் 1 கிடைக்கும். அந்த 1 கிரேட்டராக இருக்குது. ஸோ அந்த லூப்பும் நமக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வெளியில் வரும். வெளியில் வரும்போது நம்ம வந்து என்ன செக் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ரிட்டன் சம் = நம்பர். ஓகேங்களா? ஸோ
இப்போ வந்து நம்பர் நம்ம பாஸ் பண்ணலாம்னு சொன்னோம்ல. இப்போ நம்பர் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 153 நம்ம டெஸ்ட் பண்ணுற அந்த நம்பரை நம்ம அனுப்பி பார்ப்போம். 153. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ரைட்டுங்களா? இப்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு அனுப்பும், ஓகேங்களா? இன்கேஸ் இது வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பும். ஸோ நம்ம வந்து இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம அனுப்பியிருக்கிறோம், ஓகேங்களா? இது வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நமக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்போ இஃப் கேஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இஃப்ல டைரெக்டாக வந்துட்டு இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இந்த நம்பர் நம்ம அப்படியே வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எக்கோ 153 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாமா? ஓகே, நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஓகேவா? இஃப் இன் கேஸ் இது மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ நமக்கு என்ன அனுப்போம்? ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இது மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? எக்கோ number is not Armstrong number. ஓகேவா? இப்போ வந்து நான் சர்வர் ரன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் 153 இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இதே நம்ம வந்து 370 இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ரைட்டுங்களா? ஸோ 370 செக் பண்ணி பார்ப்போம். 370 இதுவும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். இப்போ 371 அதுவும் வந்து ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 371 ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ வந்து 372 கொடுக்குறேன். 372 கொடுக்கும்போது மேட்ச் ஆகாது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ இஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வரணும். ஸோ ஹியர் இஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்போ 153 நான் வந்து டேரெக்டாக எழுதிட்டேன். இங்கே வந்து என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். லைக் இது கரெக்டாக வந்து ரிமைண்டர் தான் எடுக்குதா, சம் தான் எடுக்குதா இல்லையான்னு தெரியல, நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நம்ம எக்கோ பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு எக்கோவை கூட இங்கே வெளியில் போடுறேன். இப்போ இந்த ஒரு லூப்புக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிமைண்டர் பிரிண்ட் பண்ண போகுது, ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெம்ப் பேசிக்காக உள்ளே வர டெம்பரரி 53 வருதா இல்லை என்ன வருதுன்னு சொல்லிட்டு 153 வருதா, 15 வருதா, 3 வருதா, அதை செக் பண்ணி பார்ப்போம். this is number, then remainder and then நமக்கு வந்து quotient தெரியணும், ரைட்டா? quotient வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம போட்டோன்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரரி வந்து இந்த இடத்துல ரீநேம் ஆகிடுது ஆக்சுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரிமைண்டர் வரைக்கும் பிஃபோராக ஆட் பண்ணிடணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு உள்ளே வர நம்பர் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம சம் செக் பண்ணிக்கலாம். சம் வந்துட்டு சம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே டெம்பரரி செட் ஆகுது, ரைட்டுங்களா? இந்த சேம் டெம்பரரி வந்து அகெயின் எனக்கு செகண்ட் லூப்பில் எனக்கு உள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்ப்போம், இது என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அந்த கோஷன்ட் என்னன்றதை பார்க்கலாம். PHP end of line. இப்போ 153 நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர் 153 உள்ளே போகுது. தென் 3 இஸ் அ ரிமைண்டர். தென் சம் வந்து 27 கிடச்சிருக்கு. அண்ட் தென் அகெயின் நம்பர் வந்துட்டு 15 ஆகியிருக்கு, 5 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அண்ட் தென் சம் வந்துட்டு 152 ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 1ம் உள்ளே வருது, ரிமைண்டர் 1 வருது, அண்ட் சம் 153 வருது, ஓகேங்களா? தென் 153 இஸ் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு, ஓகே? ஸோ இது போல் தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஒர்க் ஆகுது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் படி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.